ஆயிரம் நிலவாய் அருள் ஒளி வீசும் ஐயனே உந்தன் விழியல்லவா. ஆயிரம் குறைகள் என்னிடம் இருந்தும் அரவணைக்கும் முந்தன் கரமல்லவா. உலகோர் பணியும் உன் பாத நிழலில் வாழ்வது எந்தன் பேரல்லவா. தனியா எந்தாகம் தீர்த்திட வைப்பது சித்தனே உந்தன் அருள் நல்லவா. சர்க்குரு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பின்னணி பாடகர் ஜெகதீஷ் பேசுறேன். சர்க்குரு டிவி சார்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பிளேபேக் சிங்கரா நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு சர்க்குரு ஐயா தான் மிகப்பெரிய ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய விஷயங்களை நான் ரொம்ப டல் ஆகிற சமயத்துல எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுத்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னை இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய குருநாதர் மூட்டை சாமிகள் அவர்கள் தான். அவருடைய அந்த ஆசீர்வாதம் தான் பயணிக்க வைக்குது எல்லாரையுமே. அவர் நம்பின யாரையுமே அவர் எப்பவுமே லிஃப்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஸோ அதுதான் என்னோட லைஃப் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது கேளுங்க கேளுங்க. வணக்கம் மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்க சாமிகிட்ட எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 2016 தான் ஆரம்பிச்சேன். ஓ. அப்பதான் ஒரு ஏப்ரல் மே மாசம் அந்த மாதிரி ஒரு மந்த்ல வந்தேன். ஓ. வரும்போது எனக்கு எதுவுமே புரிய ஒரு பிளைண்டா தான் வந்தேன். என்ன புதுசா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் கோயிலுக்கு போயிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச சாமிலாம் சிவன் பார்வதி விநாயகர் அது மாதிரி தான் தெரியும். சரி. இது புதுசா இருக்கு ஜீவ சமாதி இந்த வழிபாடு ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு கணக்கம்பட்டி பழனியில ஒரு கிராமத்துல இப்ப கணக்கம்பட்டின்னு ஒரு சாமி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம சாமியோடைய சீடர் ஒருத்தர் அங்க இருக்காரு. எங்க? பிஎஸ்என்எல் ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் அங்க இருக்காரு. எங்க சென்னையில சரிங்க. சோ அவர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். எனக்கும் அம்மாக்கும். நானும் அம்மாவும் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். அதுக்கப்புறம் 3வது வருஷம் எங்க டாடி வந்திருந்தாரு. சரிங்க. அவருடைய இதுக்காக வந்திருந்தாரு. பர்த்டேக்காக வந்திருந்தாரு. 60வது இதுக்காக வந்திருந்தாரு. சோ அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட மாசம் மாசம் வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இப்ப இந்த லாக்டவுன் 6-7 மாசம் வராம இருந்தது. அப்பதான் அதோட அருமை ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது. ஃபீலிங் எப்படி இருக்கு? ஏன்னா ரொம்ப வர முடியலன்ற ஒரு ஏக்கம். அந்த வெறுப்பம். ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு தெய்வகரமான ஒரு இடம் இது. இங்க வந்துட்டு போனா ஒரு புதுசா அதாவது நமக்கு ஏதாவது ஏன்னா லைஃப்னாலே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே மைண்ட் அதனால நிரப்பப்பட்டுரும். அதனால நமக்கு சில சமயத்துல நம்ம சந்தோஷமா இருக்குமா சோகமா இருக்கான்னு அதுவே நமக்கு தெரியாது. அதான் மனக்குழப்பம்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்துட்டு போனா அது அப்படியே கிளியர் ஆகி கம்ப்யூட்டர் எப்படி ஃபார்மேட் பண்ணுவாங்களோ பழையசனா அழிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா அது மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஐயா அமுச்சு விட்டு டோட்டலா ஃப்ரீ ஆயிரலாம்ன்றீங்க. ஃப்ரீ ஆயிடலாம். போயிட்டு மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அதான் உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க ஃபேமிலியில எத்தனை பேரு, என்னென்ன பண்றீங்க? என்னோட ஃபேமிலியில அப்பா அம்மா, நான் அதாவது ஒரு ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒரே பையன் தான். பட் எனக்கு கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட அக்காங்க இருக்காங்க. சரி. என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே மாமாங்க அத்தைங்க சித்தப்பா சித்திங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்துலயே இருக்கும். ஸோ அதனால எனக்கு தனியா ஒரே பையன்ற அந்த ஃபீலிங்ல எப்பவுமே கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்பப்போ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, ஷோஸ் இருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு பிஸியான ஒரு லைஃப் தான். ஃபேமிலிலயும் நிறைய சப்போர்ட் இருக்கு. சரிங்க. ஃபேமிலியில எல்லாருமே இது மாதிரி மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறதுலாம் ஒரு சிலர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூசிக்லாம் இருந்தனா அது ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஜாப் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் அது ஒரு ஜாபாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மியூசிக் டைரக்ஷன் அதெல்லாம் ஒரு ஜாப். அதுல எப்படி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. பட் இருந்தாலும் என்னோட ஃபேமிலி என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஆர்வத்தை நல்லா என்கரேஜ் பண்ணி என்னை இந்த ஃபீல்டுல விட்டுருக்காங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, ஒரு ஜாலியான கேஷுவலான ஒரு ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷம். as well as ட்ரெடிஷனல். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க ஃபேமிலிக்குலாம் அவங்கள இங்கே சாமிகிட்ட போயிருக்காங்களா? அவங்களுக்குலாம் எப்படி உணர்ந்திருக்காங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கலாம்? என்னோட மாமா
பெரிய மாமா இருக்காரு, ம் அம்மாவுடைய பெரிய அண்ணா. ம் அவர் வந்து ஃபேமிலியோட வந்திருக்காரு. மாமா, என்னோட அக்கா, ம் அப்புறம் வந்து அவங்க சன் வந்திருக்காங்க, அவங்களோட மருமக வந்திருக்காங்க. ம் அவங்க என்னை விட அவங்க தான் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிங்களா? நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியும் ம் சாமியுடைய இடம். ம் ஆனா வந்து அவங்க பாத்தீங்கன்னா என்னை விட அவங்க தான் ரொம்ப ம் பர்ஃபெக்ட்டா அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி எவ்ரி மந்த் வந்து கரெக்டா வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. ம் அதை வந்து அது மட்டும் கரெக்டா அது முறையா ஃபாலோ பண்றாங்க. சந்தோஷம். வீட்லயும் பூஜை பண்றது. ம் இங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாலைக்கு போயிட்டு ம் சாமி கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அந்த பீடத்துக்குள்ளேயே போறது. ம் ஸோ அது மாதிரிலாம் ரொம்ப முறையா ஃபாலோ பண்றாங்க. ம் ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சாமிகிட்ட 4 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. ஆமா. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சாமிகிட்ட வரும்போது உள்ள சூழ்நிலையும் இப்போ அந்த 4 வருஷமா வந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு எப்படி தெரியுது? அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ம், நமக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, கைட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் இருந்தா நமக்கு எப்படி ஒரு தைரியம் வரும். ம் அதே மாதிரி இந்த 4 வருஷம் நான் ஃபீல் பண்றேன். சரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே வந்து லைஃப்ல வந்து ஃபியூச்சர் பத்தி ஒரு தாட்ஸ் இருக்கும். ம் நம்ம ஒண்ணு பழைசு நினைப்போம், பாஸ்ட் நினைச்சு ம் நம்ம அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம்னு நம்ம நினைப்போம். ம் அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது நம்ம லைஃப் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ம் இது ரெண்டு தான் நம்மள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். கண்டிப்பா பிரசன்ட்ட வந்து நம்ம பெருசா வாழ மாட்டோம். கண்டிப்பா. இப்ப இருக்கிறத வந்து பெருசாவே நினைக்க மாட்டோம். ம் இது போனதுக்கு அப்புறம் தான் இதை நினைச்சு ஐயோ நம்ம சூப்பரா கண்டிப்பா கண்டிப்பா. நிம்மதியா இருந்துக்குவோம். ஆனா அது அருமை அப்ப தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்ப கூட அந்த பிரசன்ட் நினைக்க மாட்டோம், பழைசதான் நினைப்போம். அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஆமா, ஒண்ணுமே இங்க கிடையாதுன்றீங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் போயிடுச்சு எனக்கு. பயம் போயிருச்சு. ஆமா, ஃபியூச்சர்லாம் ஆமா. அவர் பாத்துப்பாரு. ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆமா, ஆ ஏன்னா வந்து எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. ம் இந்த யூனிவர்ஸ் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, பஞ்சபூதம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, ஓகே. ம் நட்சத்திரம், ம் இந்த கிரகம் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப எல்லாமே ஏன்னா சாமி தான் ஆமா சொல்றீங்க. ஆமா, ம் அவர் வந்து ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள தான் வந்திருக்காரே தவிர ஆ அவர் வந்து எங்கேயுமே வியாபிச்சிருக்கிற ஒரு ஆம்னி பிரசன்டான ஒரு. பரம்பொருள்ன்றீங்க. ஆமா, ம் ம் அதனால வந்து அந்த பயம் போயிடும் நமக்கு. பரவாயில்ல. இவ்வளவு ஆமா. சின்ன வயசுலயே வந்து ஒரு மகானை பத்தி இந்த அளவுக்கு நீங்க ஒரு தெரிஞ்சுக்கிறீங்க. அதே ஒரு பெரிய பெரிய விஷயம். சாமி உங்களுக்குன்னு ஏதாவது அற்புதங்கள் ஏதாவது நடத்தி காட்டினாங்களா? சாமியை நீங்க எப்படி ஒரு 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 பெரிய மகான் இன்னைக்கு அப்படி நான் இந்த பேட்டி கொடுக்கறதே ஒரு பெரிய அற்புதம் தான். நீங்க கேள்வி கேட்கறது ஒரு அற்புதம் தான். ஏன்னா முதல்லலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன். ம் பிஎஸ்சி, எம்ஏ, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், சினிமா துறையை தான் படிச்சிருக்கேன். சரி. சினிமா துறை, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ம் ஜேர்னலிசம், பத்திரிகை இதெல்லாம் படிச்சிருக்கேன். ம் ஆனா வந்து அதே சமயத்துல எனக்கு வந்து ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் ம் இன்னொரு பக்கம் ஏன்னு சொல்லிட்டு கேள்வி வந்து வந்துட்டே இருக்கும். எதனால? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த பழக்கம். எங்க அப்பா கிட்ட நிறைய டவுட் கேட்பேன். ம் என்னடா இது மாதிரி டவுட்லாம் உனக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அதே பழக்கம் தான் எனக்கு ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்லயும் அதே டவுட் தான், காலேஜ் போனாலும் அதே டவுட் தான், இப்பவும் அதே டவுட் தான். ம் ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது உடனே நம்பவே மாட்டேன். ம் அது என்னன்னு ஆராய்வேன். அவங்களோட பாஸ்ட் என்னவா இருக்கும் அது ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. ம் ஸோ எனக்கு வந்த உடனே எனக்கு வந்து பிளைண்டா தான் இருந்துச்சு. எனக்கு புரியல. ஜீவ சமாதினா என்னது, ம் இந்த இந்த சித்தர் நிலைனா என்னது, மகான் நிலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இது இருந்துச்சு. ம் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே வந்து சயின்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம், ம் ஆனா கடவுளை மட்டும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ண முடியாது. முடியாது. ஆ கடவுளை வந்து உணர மட்டும் தான் முடியும். ஆ இப்ப நான் வந்து கடவுளை உணர்ந்துட்டேன்னா உங்ககிட்ட சொன்னா அது உங்களுக்கு புரியாது. புரியாது. நீங்க உணர்ந்தாதான் அது புரியும். கண்டிப்பா. கடவுளை அதான் வந்து புரிய வைக்க முடியாது, உணர அது மட்டும் தான் முடியும். கண்டிப்பா அப்படின்றது எனக்கு கண்டிப்பா. வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஆ இப்போ கூட எனக்கு முழுசா புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அது உண்மை. ம் இன்னும் நிறைய கத்துக்கிற வேண்டியது நிறைய கத்துக்க இருக்கு. வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய ஆ பெரியவங்களுடைய நிறைய நிறைய விஷயம் அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அதை வச்சு தான் எனக்கு வந்து இது பண்ணேன். ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு. சொல்லுங்க. இந்த லாக்டவுன் அப்போ ம் அது என்ன காரணம்னு தெரியல எனக்கு. ம் அது ஒரு தாழ்வு மனப்பான்மையா இல்ல வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு ப்ரெஷரா அப்படின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ம் எனக்கு வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் காது ம் கொய்ன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேட்டுனே இருக்கும். ம் ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே என் மேல பெரிய நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். ஃபுட்டுல இருந்து எக்ஸசைஸ் பண்றது, ம் கரெக்டா காலையில ஏந்திருக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த சூரியன் கிட்ட நிக்கிறது, விட்டமின் டி அது மாதிரி பயங்கரமா சயின்ஸா நான் வந்து பார்ப்பேன் லைஃப் ஃபுல்லாவே. ம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கர்வம்னே சொல்லலாம். ம் நான் உடம்ப கரெக்டா பார்த்துப்பேன், எனக்கு எதுவும் ஆகாதுன்றது இது. ஓ ம் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த காது மட்டும் கொய்ங்கன்னு கேட்டு இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ம் பயம் வந்துச்சு. ஏன்னா வந்து நான் நிறைய ரெக்கார்டிங் போறேன், நிறைய ஸ்பீக்கர் எல்லாம் வந்து பாட்டு அடிக்கடி மியூசிக்ல இருக்கிறதுனால நிறைய ஸ்பீக்கர் இந்த சவுண்ட் உள்ள போயிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. எல்லாத்தையும் பார்த்து இதை கோட்டை விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ம் ஏன்னா காது தானே முக்கியம் மியூசிக் பாடகருக்கு. காதுல இந்த பக்கம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எப்ப பார்த்தாலும் கேட்டு இருந்துச்சு. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு.
எப்படின்னா வந்து ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஹாரர் படம்லாம் பார்த்தா எப்படி அந்த சவுண்டு நம்மளுக்கு பயமுறுத்தும். ஆமா. அது மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நம்மள வந்து இந்த கொயங்கன்னு சவுண்ட் வருது. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்டலாம் கேட்டு பார்த்தேன். அது வந்து காது ப்ராப்ளம் மாதிரி இது வரும், அதுவே சரியா போயிடும்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு அந்த பயம் போவே இல்லை. அப்புறம் இது கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணேன். கூகுள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணா அது வந்து அதோட அந்த ப்ராப்ளம் பேர் வந்து டினிட்டஸ். அந்த டினிட்டஸ் வந்து ஏன் வருதுன்னு சொல்லிட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கூட தெரியாதாமா. ஓ. சோ அது மாதிரி பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. அப்ப யாருமே இதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கல. எப்படி இது எப்படிதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட பழைப்பு வந்து ஹெட்போன்ஸ் போட்டு தான் நான் பாடி ஆகணும். கண்டிப்பா சிங்கர்னால அந்த இது இருக்கு. சிங்கர்னால அதுதான் பண்ணி ஆகணும். சோ ஃபியூச்சர் நினைச்சு பயங்கரமான பயம் வந்துச்சு. அப்புறமா நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணேன். நம்ம சர்குரு ஐயா கிட்ட ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி எனக்கு எப்படியாவது இது சரி பண்ணுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன, எதனால, எப்படி வந்தது என்னன்றே தெரியல. பயத்தால வந்துச்சா, ஸ்ட்ரெஸ்ஸால வந்துச்சா, இல்ல அடிக்கடி நிறைய சாங்ஸ் கேட்கறதுனால வந்துச்சா அப்படின்னு தெரியல. இல்ல காதுல வந்து அந்த வேக்ஸ் வரும் இல்லைங்களா, என்னன்னோ பண்ணி பாக்குறேன், எனக்கு மருந்து விட்டு பாக்குறேன், பட்ஸ் போட்டு பாக்குறேன், ஒன்றும் சரியாகல, ஆவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து சர்குரு ஐயா கிட்ட நான் வந்து எப்பவுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்தேன். அவரும் வந்து எனக்கு மைண்ட்ல வந்து நம்ம ஒரு விஷயம், எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, ஒரு நல்லது ஒரு வாய்ஸ் இருக்கும், கெட்ட ஒரு வாய்ஸ் இருக்கும். சோ அதை வந்து செய்யாதன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ஸ் சொல்லும், செஞ்சுதான் பாருன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நம்ம இது பண்றது ஒரு கெட்ட வாய்ஸ் சொல்லும். சோ அந்த நல்ல வாய்ஸ் வந்து எனக்கு அதிகமா பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சோ அதுதான் வந்து கடவுள் வந்து எப்பவுமே வந்து இந்த நேரா வருது, பழைய படத்துல வர மாதிரி உருவம் மாதிரி வர்றதெல்லாம் கிடையாது, கலர்ல வர்றது அதெல்லாம் கிடையாது, அது மாதிரி எல்லாம் கிடையாது, தலையில கிரீடம் வச்சுட்டு தாழம்பு எல்லாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒரு எனர்ஜி, அது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். நானும் கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான், கண்டிப்பா நம்ம வச்சுட்டு இருக்க இந்த பொருளும் கடவுள் தான். அவர் கொடுத்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இந்த டெக்னாலஜி எல்லாம். சோ அதனால வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு, அவர் வந்து உனக்கு உணர்த்துறாரு அப்படின்றது எனக்கு மைண்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுது. உருவம் இல்லாத ஒரு எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் கடவுள்ன்றது. நல்ல செயல்கள் எல்லாமே கடவுள் இருக்கிற ஒரு இதா எடுத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த கண்டிப்பா அவரோட வைப்ரேஷன் தான் அதை காப்பாத்துச்சு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அதை காப்பாத்துச்சு. இப்போ அது சரியாயிருச்சு. ஒரு 2-3 வாரத்துல சரியாயிடுச்சு. சந்தோஷம். அப்புறம் கழுத்து வலியும் இருந்துச்சு, அதுவும் சரியாயிடுச்சு. அது எல்லாமே அவரு ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது முதல்லயே வந்து எல்லா ப்ராப்ளமும் உனக்கு வரும், வந்தாதான் நீ ஸ்ட்ராங் ஆவ. ஆனா வந்து அதை சரி பண்றதுக்கான மருந்து உங்ககிட்டயே இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வரும் நடக்கும் அப்படின்னு. கடவுளோட டிசைனே அதுதான். எல்லா ப்ராப்ளமும் உனக்கு வரும், ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு உங்ககிட்டயே இருக்கு, நீ தயாரா இருக்க. ஆனா நீ என்ன பண்ணுவ, அதுக்கு தீர்வு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சு எங்கெங்கயோ போய் தேடுவ. ஆனா அது தீர்வு உங்ககிட்டயே இருக்கு, நீ சும்மா விட்டு அதுவே சரியாயிரும் அப்படின்றது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க சினிமா துறையில இப்போ சிங்கரா இருக்கிறீங்க, இது வரைக்கும் ஒரு எத்தனை பாடல்கள் பாடிருப்பீங்க? ஒரு 2000 பிளஸ் பாடிருப்பேன். ஓ, 2000 சொச்ச பாடல் பாடிருப்பேன். நான் வந்து சினிமா துறைக்கு வந்து 2013 தான் வந்தேன். 2012 லாஸ்ட்ல வந்தேன், 2013 சொல்லலாம். நிறைய படங்கள் பாடியிருக்கேன். சில படங்கள் வந்து பெரிய ஹிட் ஆகும், சில படங்கள் சுமாரான ஹிட் ஆகும், சில படங்கள் வந்து அவங்க தியேட்டரே கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. ஸோ எல்லாமே நடக்கும். அது ஒவ்வொருத்தருடைய சினிமான்றது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கண்டிப்பா அது வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து பண்ற ஒரு விஷயம். அதனால எல்லாருடைய கோஆபரேஷனும் அது கரெக்டா அமைஞ்சாதான் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா வந்து அமையும். சோ அது மாதிரி சக்சஸ்ஃபுல்லான படங்கள் நிறைய இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். இப்போ நீங்க சர்குரு ஐயாக்கெல்லாம் பாட்டு பாடி இருக்கதா கேள்விப்பட்டோம் நாங்க. இது வரைக்கும் சர்குரு ஐயாக்கு எத்தனை பாடல் பாடிருப்பீங்க நீங்க? சர்குரு ஐயாக்கு இது வரைக்கும் ஒரு 5-6 பாடல்கள் மேல பாடிருப்பேன். உங்களுடைய வரிகள்லயும் நான் பாடிருக்கேன், அது ரொம்ப பெருமையான விஷயம். சர்குரு ஐயாக்கும் நான் பாடிருக்கேன், சாக்கடை சித்தர் அவங்களுக்கும் பாடிருக்கேன். அப்படி? ஓ, சாக்கடை சித்தர் ஐயாக்கும் பாடிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இவர் சர்குரு ஐயாவுக்கு பாடின பாட்டுகளை நீங்க கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா நேயர்களுக்காக? கண்டிப்பா பாடுறேன். அந்த பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பாட்டு வந்து சர்குரு ஐயாக்காக இசையமைப்பாளர் பொன் கவியரசு அவர்கள் இசையமைத்து, சிவப்பு ஸ்ரீனி அவர்கள் லிரிக்ஸ் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. ரொம்ப டிவைனான ஒரு டியூன், அந்த லிரிக்ஸும் அவ்வளவு டிவைனான வார்த்தைகள் போட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஒர்க் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா நான் ஃபீல் பண்றேன் இந்த சாங். உங்களுக்காக அந்த பாட்டு ஒரு 2 வரி பாடி காட்டுங்க. ஆயிரம் நிலவாய் அருள் ஒளி வீசும் ஐயனே உந்தன் விழியல்லவா,
ஆயிரம் குறைகள் என்னிடம் இருந்தும் அரவணைக்கும் முந்தன் கரமல்லவா. உலகோர் பணியும் உன் பாத நிழலில் வாழ்வது எந்தன் பேரல்லவா. தனியா என் தாகம் தீர்த்திடும் முந்தன் சித்தரே மன்னிக்கணும் சர்க்குரு உந்தன் அருள் அல்லவா. ஏன்னா சித்தர்களுக்கும் மேல அவரு மகான் அப்படின்ற ஒரு நிலையில இருக்காரு. அதனாலதான் சித்தர் அப்படின்ற அந்த வரியை அந்த வார்த்தையை வந்து மாத்தி சர்க்குரு மகான் அப்படின்னு சொல்லி பாடிட்டேன். இந்த பாட்டு வந்து எனக்கு நான் ரொம்ப மெய் மருந்து பாடின பாட்டு. நல்லா ஞாபகம் இருக்கு. சென்னையில வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது இந்த பாட்டு ஒரு ஸ்டுடியோல. நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த பாட்டு பாடுறது. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எத்தனை பாட்டு படிச்சிருக்கீங்க? சர்க்குரு ஐயாக்குன்னு எத்தனை பாட்டு படிச்சிருக்கீங்க? சர்க்குரு ஐயாக்கு ஒரு குறைவா தான் படிச்சிருக்கேன். 6-7 பாடல்கள் தான் பாடியிருக்கேன். இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடணும்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட்ல ஆசை இருக்கு. கண்டிப்பா அது சீக்கிரமா நிறைவேறும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சர்க்குரு ஐயாக்கு இவ்வளவு பாட்டு பாடணும்னு நீங்க நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது சர்க்குரு உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். சந்தோஷங்க. நன்றி நன்றி. சர்க்குருக்கும் நீங்க வேற என்ன பாட்டு படிச்சிருக்கீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். 1000 நிலவாய் மாதிரியே இன்னொரு மெலடி வந்து ரொம்ப அருமையான ஒரு மெலடி. அதுவும் கருணை உள்ளம்ன்ற பாட்டு. அது வந்து சேகர் அவர்கள் இசையமைச்சு பிரேமா டீச்சர் மஞ்சு ஆட்டி 2 பேரும் லிரிக்ஸ் பண்ணி என்னோட நண்பர் ஷாம் தான் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு வந்து கொடுத்தாரு. நான் தான் கண்டிப்பா நீ வந்து எவ்வளவு ரெக்கார்டிங் இருந்தாலும் சரி இது வந்து பாடி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணாரு. அந்த பாடல் உங்களுக்கு ஒரு 2 லைன் பாடு. 2 லைன் பாடி காட்டுங்க. கண்டிப்பா. கருணை உள்ளம் கொண்டவரே ஐயா வருக, காக்கும் உள்ளம் கொண்டவரே ஐயா வருக, கனிந்து வரும் மக்கள் மனம் காப்பவர் வருக, கஷ்டங்களை தீர்த்துவிடும் ஐயா வருக, கல்லை கரைய வைத்த கருணையே வருக, கண்ணிமை போல் எமை காப்பவர் வருக, வருக 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 வருக, கணக்கன் பட்டியின் ஐயா வருக. இந்த பாடல் அருமை அருமை, ரொம்ப அருமையா படிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நீங்க இன்னும் சாக்கடை சித்தருக்கும் பாட்டு படித்ததா கேள்விப்பட்டோம். சாக்கடை சித்தருக்கும் ஒரு 4-5 பாட்டு பாடியிருக்கேன். சந்தோஷங்க. அதுல ஏதாவது ஒரு பாட்டு பாடி காட்டலாமா? ஊரெங்கும் தேடி பார்த்தேன் உனை போல தெய்வமில்லை, உன் புகழை நான் அறிய உன் துணையின்றி யாரும் இல்லை. ஊரெங்கும் தேடி பார்த்தேன் உனை போல தெய்வமில்லை, உன் புகழை நான் அறிய உன் துணையின்றி யாரும் இல்லை. சித்தன் உன் கருணை இன்றி வாழ்வதிலே லாபமில்லை, மௌனகுரு உன் புகழுக்கு ஈடாக ஏதுமில்லை, மௌனகுரு உன்னருளுக்கு ஈடாக ஏதுமில்லை. ஊரெங்கும் தேடி பார்த்தேன் உனை போல தெய்வமில்லை, உன் புகழை நான் அறிய உன் துணையின்றி யாரும் இல்லை. இதுக்கான கிரெடிட்ஸும் வந்து சிவப்பு சாமி அவர்களுடைய வரிகளுக்கும் பொன் கவியரசோட இசைக்கும் தான் சேரும். அண்ட் என்னோட வாய்ஸ்ன்றது அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம் தான். இந்த ஃபீல்ட்ல பாடுங்க, இந்த பாட்டு நீங்க ஏற்கனவே இப்படி பாடிருக்கீங்க, அந்த வாய்ஸ்ல எங்களுக்கு வேணும், இல்லைன்னா வந்து அந்த வாய்ஸ்ல பாடக்கூடாது, புதுசா ஏதாவது பாடுங்க சொல்லிட்டு அவங்க தான், அந்த கிரியேட்டர்ஸ் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மோல்ட் பண்றாங்க. அப்படி வந்த பாடல்கள் தான் இதெல்லாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா படிச்சிருக்கீங்க. ஓகேங்க சார், சந்தோஷம் சாமி. நன்றி நன்றி. இப்போ 4 வருஷமா நீங்க சாமிகிட்ட வந்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு சினி ஃபீல்டுல வேற இருக்கிறீங்க, சாமிக்குன்னு பாட்டெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் ஒரு ஆலோசனைகளையும் கேட்டிருக்கிறீங்க, சாமியை பத்தியும் உணர்ந்திருக்கிறீங்க. இப்போ அது மாதிரி எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை கிடைக்குமான்றது சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ இது புதுசா வர்றவங்களுக்கு ஏன்னா இது எப்படி என்ன இவங்ககிட்ட சாமிகிட்ட எப்படி நம்ம இது பண்றது, ஏன்னா அவங்ககிட்ட எப்படி நம்ம போய் பேசுறது,
அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைச்சு என்ன நிறைய பேர் வரம் கேக்குறது, எப்படி பிரச்சனை தவிப்பாங்க எப்படி அவங்க. சொல்றது. ஆமா. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. நான் வந்து அட்வைஸ் பண்றோம் அப்படின்றது நினைக்கல யாருக்கும். ம். பட் இருந்தாலும் என்னோட அனுபவத்துல நான் எனக்கு சொல்லிக்கிறத வந்து உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. புதுசா வர அது மீன் இந்த டிவோட்டிஸ். கோவிலுக்கு என்ன பிளைண்டா வராங்க பாத்தீங்களா? ஆமா. எப்படி என்ன கும்பிட்டோம், என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அவங்களுக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க. நம்மளை விட ஃபியூச்சரை வந்து கணிக்கக்கூடியவங்க, ஃபியூச்சரை பத்தி சொல்லப்போனா அவங்க தான் டிசைன் பண்ணுது. ம். So, கண்டிப்பா மகான்கள் தான் டிசைன் பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு வந்து ஒரு கணிப்பு தான் இருக்குமே தவிர ஆ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். தெரியும். ஆமா. அதனால நம்மளை விட அவங்க வந்து நம்மள அழகா ரொம்ப அருமையா பார்த்துப்பாங்க. கண்டிப்பா. ஆனா நம்ம நம்பிக்கை இல்லாம ம். சரி நம்ம சாமியெல்லாம் நம்ப வேணாம், நம்மளோட முயற்சியில் நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஏடாகூடமா தான் பண்ணுவோம். கண்டிப்பா அதான் உண்மை. ஏன்னா சாமியோட கைடன்ஸோட போகும்போது நம்ம பண்றது எல்லாமே நேர்மையா இருக்கும். படிப்படியான விஷயங்கள் பண்ணுவோம். கிராஜுவலா வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். கண்டிப்பா. ஆனா வந்து நம்மளே வந்து எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தி பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ம். ஒரு தாழ்வு மனப்பான்மையில ஒரு ஏடாகூடமான முடிவு எடுப்பாங்க, கண்டிப்பா ஒரு அதிரடியான முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா சோ அது வந்து சில சமயத்துல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். கண்டிப்பா. அதனால இங்க வரீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிளைண்டா வரணும். பிளைண்டா வந்து அந்த பிளைண்டாவே இருந்துடணும். ம். அவங்க கிட்ட ஃபுல்லா நீங்க சரண்டர் பண்ணிட்டோம்னா ம். அவங்க பார்த்து நம்மள வந்து பதப்படுத்தி கரெக்டா நம்மள கொண்டு போவாங்க. ம். அதனால வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறது வந்து ம். அது வேஸ்ட். அது கேக்குறது சரி, கேட்டா கூட அவங்க சரி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ம். ஆனா நீங்க கேட்காம இருந்தா ம். அவங்க கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கும். ஓ அப்ப நம்ம கேக்குறது சின்ன விஷயமா இருக்கும், அவங்க ஆமா. கொடுக்கறது பெரிய விஷயமா நம்ம இருக்குன்றீங்க. வந்து என்ன சொல்றது, நம்ம கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி ம். நமக்கு வந்து எது ஏதோ நம்ம பெருசா நினைச்சிட்டு இருப்போம். ஆ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ச்சே இதை போய் நினைச்சோம்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அறிவு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரும். ஆ ஆனா அவங்களுக்கு இன்னும் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் எதுதான் பெருசா இருக்குன்றது அது இப்பவே உங்களுக்கு தெரியும். ம். அதனால வந்து நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ம். ஆனா அவங்களாம் ஞானிகள், ம். மகான்கள். அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றது தெரியும். நம்ம மாயைக்கு ஆசைப்படுவோம். ம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பெருசா தெரியும், ம். நாளைக்கு வந்து இதுக்கு போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு விஷயங்கள்லாம் இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ம். அதனால நம்ம பெஸ்ட் அவங்ககிட்டே விட்டுறது தான் நல்ல ஒரு விஷயம். சரண்டர் ஆயிரணும்ன்றீங்க. Surrender ஆயிடணும். ம். ஏன்னா வந்து மகான்கள் நமக்கு குரு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம், ஒரு பாக்கியம் தான். ம். நமக்கு வந்து பிறவிகள் இருக்கு இல்ல அப்படின்றது வந்து ஒரு டிபேட்டாவா தான் போயிட்டு இருக்கு இன்னும் கூட. ம். ஆனா வந்து இருக்குன்றத நான் நம்புறேன். ம். ஏன்னா வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இதுக்கு காரணம் வந்து இந்த உடம்போ இந்த மனசோ கிடையாது. ம். அது ரெண்டுத்தையுமே இயக்குறது வந்து உள்ள இருக்கிற அந்த ஆற்றல். ம். சோ அந்த ஆற்றல் வந்து மாறி மாறி ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும், ஒவ்வொரு காக்காக்குள்ளேயும், ஒரு புலி, சிங்கம், நாய் எல்லாத்துக்குள்ளேயும் மாறி மாறி போயிட்டே இருக்கும். ம். ஆனா வந்து குருன்றது எப்பவுமே ஸ்டாண்டர்ட். ம். அதை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ம். அது வந்து அது இஷ்டத்துக்கு உருவம் மாறி மாறி அந்த ஆற்றல் இருந்துட்டே இருக்கும். ம். அதனால வந்து நம்ம ஃபுல் சரண்டர் ஆயிடணும். அதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா. ம். சந்தோஷம். இப்போ நீங்க சரணாகதி அடைஞ்சேன்னு சொல்றீங்க. ம். எந்த அளவுக்கு நீங்க அந்த சரணாகதின்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதை நீங்க ஈஸியா சொல்றீங்களே, அதை நான் இங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சரணாகதி அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய மீனிங் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. சரிங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம். ம். இப்ப நான் வந்து சரணாகதினா வந்து ஒரு முழுசா நம்புறேன். ஓ ஓ அதுதான் நான் என்ன பொறுத்தவரைக்கும் சரணாகதின்னு சொல்றேன். ஓ அப்படி. ஆனா வந்து இந்த நிலைகள்லாம் வேற வேற நிலைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ம். கண்டிப்பா. அவங்களுடைய முயற்சிக்கு, அதாவது அவங்களோட பண்ற தியானங்கள், ம். யோகங்கள், அது மூலியமா கிடைக்கிற சரணாகதி அது வேற. ம். இப்ப என்னோட சரணாகதி வந்து ஒரு சராசரி மனுஷனோட சரணாகதி தான் அது. ம். சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கிடையாது. ம். அதனால வந்து நான் செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸ், எல்லா எனக்கு வரக்கூடிய வெற்றி எல்லாமே வந்து ம். ஐயா கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓ அண்ட் இது வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே நான் பெருசா பிளான் பண்ணல. ரொம்ப பயந்த சுபாவம், ம். நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுற ஒரு ஒரு நார்மலான ஒரு மனுஷன் தான் நானு. ம். இது வரைக்கும் அவர் எனக்கு கரெக்டா அழகா கொண்டு வந்திருக்காரு. சந்தோஷம். நிறைய தடைகள் இருந்தாலும் ம். சூழல்கள் வந்து மாறிட்டே இருக்கும். ம். அதெல்லாம் போய் கடைசியா வந்து நீ கரெக்டான இடத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு ம். அவர் நம்மள வந்து கைட் பண்றாரு. அந்த நம்பிக்கையை தான் வந்து நான் சரணாகதின்னு நான் நினைக்கிறேன். ம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து நான் வந்து பயப்பட தேவையில்லை. அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை மட்டும், நான் சும்மா இருந்தா போறோம். அதுதான் ஒரு பாட்டுல கூட வரும், சும்மா இருக்கும் கலைகளை கற்றுக் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டுல வரும். அது மாதிரி நம்ம சும்மா இருந்தாலே போறோம். எதுவுமே பண்ணாம இருந்தாலே நம்ம லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கலாம். ஏன்னா சூழல்கள் வந்து நம்மள வந்து அந்த விஷயத்த செய்ய வச்சிரும். ம். நீ சும்மா இருக்கிற
ஒரு பேருக்கு இருக்கே தவிர, ஆனா வந்து நீ சும்மா இருக்க போறது இல்ல. ஒரு சூழல் வரும்போது நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த சூழலே உன்னை வந்து உள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வந்து உன்னை பண்ண வைக்கும். அப்படின்றது அந்த சும்மா இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட். ம். அதனால இதுக்கப்புறம் நான் சும்மா தான் இருக்க போறேன். அவர் சந்தோஷம். பார்த்துப்பாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க சரணாகதி, உங்களோட சரணாகதியை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. என்னோட ஏன்னா சின்ன லெவல் சரணாகதி. சின்ன லெவல் சரணாகதியை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. சந்தோஷங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து நீங்க அவரை ஃபுல்லா நம்பினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லைஃப்ல வந்து எப்படி இருக்குது சூழ்நிலைகள்? அதாவது எந்த கஷ்டம் இல்லாம ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல ம். இல்ல ஏதோ ஒரு இடைஞ்சல்கள், தடங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்குதா? இத பத்தி ம். கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து சும்மா தான் இருக்கேன். ம். ஆனா வந்து தடங்கள், ம். மன கஷ்டங்கள், குழப்பங்கள், ம். சோதனைகள் இதெல்லாம் இல்லாம இருந்தா நான் நிஜமாவே சும்மா இருந்துருவேன் கடைசி வரைக்கும். கண்டிப்பா, நான் கண்டிப்பா. சும்மாவே இருந்தா கூட ஆமா, இதெல்லாம் வந்தாதான் நான் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அதுக்கு ஆமா. எடுக்கிற முயற்சி தான் வந்து என்ன ஸ்ட்ராங் ஆக்கும். கண்டிப்பா, இன்னைக்கு நான் ஒரு நிலைமையில இருக்கேன்னா, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பெரிய நிலைமையில. கண்டிப்பா. இப்ப என்ன ம். இருக்குன்னா, இதை விட கொஞ்சம் ஒரு எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா, அது கண்டிப்பா. இருக்கணும்னா அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள்லாம் வரும். வரணும், வரணும். அது வந்தாதான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். கண்டிப்பா, அது வந்து குடுக்கறதே அவங்க தான். கண்டிப்பா, கண்டிப்பா. கடவுள் தான் அந்த சோதனைகள் குடுத்து, ம். நம்மள வீடியோ கேம்ஸ்ல வந்து நம்ம அந்த இது ஷூட்டிங்லாம் பண்ணுவோம் இல்லீங்களா? ம். நெறைய பாறைகள்லாம் தடை கற்கள் வரும். அத அதெல்லாம் உடைச்செறியுது. உடைச்சா தான் கேம் ஃபினிஷ் ஆமா. பண்ணி நம்ம நெறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ம். அது மாரி பாயிண்ட்ஸ் எடுக்க வைக்கிறது வந்து குரு மகான்கள் தான். சந்தோஷம். சோ ரொம்ப நம்ம சந்தோஷம். சர்க்குரு ஐயா தான் வந்து அந்த ஒரு அதிசயத்தெல்லாம் வந்து நிகழ்த்திட்டு இருக்காரு. ம். அத நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. டெஃபினட்டா கண்டிப்பா. சந்தோஷம். ரொம்ப எவ்ரி சந்தோஷம். செகண்ட். அது நீங்க என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அத சொல்லுங்க. அ சொல்லுங்க. அதாவது என்னோட இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயா இருக்குது. ம். ஒண்ணும் பிரச்சனைகள்லாம் இல்ல. நான் வந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். ம். ஏன்னா, ம். அந்த சந்தோஷத்த நீங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சந்தோஷம்ன்றது இந்த நம்ம பொறந்த இந்த லைஃபே வந்து ஒரு டூர் மாதிரி தான். ம். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு பெரிய சாட்சி இந்த உடம்பு தான். ம். இந்த பூமியை நம்ம இந்த லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு பெரிய இருக்கக்கூடிய ஒரு பெரிய கருவியே வந்து இந்த உடம்பு தான். நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்திருக்காரு, கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு காது கொடுத்திருக்காரு, பேசி மத்தவங்களோட நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்மளுடைய நினைவு தாட்ஸை வந்து ஷேர் பண்றதுக்கான எல்லா ஆற்றலும் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி பாடுறதுக்கு இப்ப என்ன மட்டும் சொல்லல, நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கு. வரைவாங்க, சிலர் வந்து நல்ல கவிதை சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த லைஃப்ல வந்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. இதை விட என்ன கடவுள்கிட்ட கேட்டு நம்ம தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு கொடுத்தாச்சு, இதையும் தாண்டி நம்ம என்னென்னவோ கேட்டு ஏடா டேய் என்னடா இதெல்லாமா கேட்பீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்ம எதோ கேட்கிறோம் கடவுள்கிட்ட. கண்டிப்பா. ஸோ கடவுள் அவர் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்டாரு. ம். நம்மளுடைய ஒரே வேலை வந்து என்ஜாய் பண்றது மட்டும்தான். ஆனா அதை பண்ணாம நம்ம வந்து எதாவது யோசிச்சு தேவையில்லாத நம்ம ஆசைகளை தேவையில்லாத வளர்த்துக்கிட்டு ஆசைகளை இருக்கோம். வளர்த்துக்கிட்டு நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம். சந்தோஷம். ரொம்ப ஸோ சந்தோஷம். கடவுள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்டாரு. இது நம்ம அழகா நேர்மையா வந்து கொண்டு போனாலே போதும். நல்லா பயன்படுத்த தெரியணும் நம்ம முதல்ல. பயன்படுத்தலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பதான் லைஃப் வந்து இந்த 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 ஜேர்னியை வந்து இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரு டூர், ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போனா என்ஜாய் பண்றோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த லைஃப் என்ஜாய் பண்ணா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கொடுத்த லைஃப் ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணாங்க சொல்லி அவர் இன்னமும் கொடுப்பாரு நிறைய. கண்டிப்பா, கண்டிப்பா. சந்தோஷம். சரிங்க. இவ்வளவு நேரம் வந்து எனக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னேன். ம். என்னோட வயசுக்கு நான் வந்து பெரிய அனுபவசாலிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்களே வந்து ரொம்ப அற்புதமா நான் வந்து நினைச்சிட்டேன். அதனால வந்து அதெல்லாம் வந்து ஷேர் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இதை ஃபீல் பண்றேன். இந்த சர்க்குரு டிவிக்காக நான் பண்றேன் இந்த சின்ன இன்டர்வியூ. அண்ட் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா வந்து கடவுளை நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கை வந்து முழுசா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்பிக்கையோட பலமே வந்து முழுசா நம்புறதுல தான் இருக்கு. கண்டிப்பா. அதனால வந்து நம்ம முழுசா நம்பிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும். ஜிக்ஸாக்கே எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம் நம்மளோட லைஃப். ஆனா கரெக்டா நம்ம எங்க வரணுமோ அது வந்துடும். கண்டிப்பா. நமக்கு போகும்போது ரோலர் கோஸ்டர் போற மாதிரி ரொம்ப அப்படியே பயமா இருக்கும். ம். ஆனா வந்து கரெக்டா அது முடியும் போது கரெக்டா நம்ம என்ன நினைச்சோமோ அதை வந்து கடவுள் நிறைவேற்றுவாரு. ஸோ அதனால அந்த சோதனைகள்லாம் பார்த்து நம்ம பயப்படாம நம்ம பண்றதை நேர்மையா பண்ணோம்னா ம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ சாமி வந்து கும்பிடாத, தீபம் ஏத்தாத,
ம் அதெல்லாம் வந்து நீ ரெகுலரா பண்ற டியூட்டி. ம் ஆனா வந்து சாமிக்கு நிஜமாவே என்ன பிடிக்கும்னா ம் பொதுநலமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ம் கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ம் உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளை கண்டிப்பா சுத்தி. கண்டிப்பா நம்ம கண்டிப்பா ஒன்றும் ஒரு ஒரு ஜமீன்தார் லெவல்லையோ ஒரு ராஜா லெவல்லையோ எல்லாரையும் போயிட்டு நகர்வலம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களே வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுவே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். அதுவே வந்து கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான். கண்டிப்பா. ஸோ அதுல தான் கடவுள் இருக்காரு. நம்ம செய்யற செயல தான் கடவுள் இருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து ஒரு உருவமாவோ ஒரு பொருளாவோ கிடையாது. அந்த நல்ல செயல்களையும் நல்ல தாட்ஸ்லயும் தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் உங்ககிட்ட உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா வந்து அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க சர்க்குரு இது ஐயாவை வந்து நீங்க கணக்கன்பட்டி வந்து அவரை தரிசிக்கணும். டெஃபினட்டா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்ச், மிகப்பெரிய ஒரு எலிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இது வரைக்கும் கேட்ட எல்லா பக்தர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கங்க. இவ்வளோ நேரம் சர்க்குரு டிவி நேயர்களுக்காக நீங்கள் அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு சர்க்குரு டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ். வணக்கம். கருணை உள்ளம் கொண்டவரே ஐயா வருக, காக்கும் உள்ளம் கொண்டவரே